வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் பணத்தை மிச்சப்படுத்துவதும் ஆப்ரலாட் தமிழ் சேனல். இன்னைக்கு ஜூன் மாதம் 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பூ மார்க்கெட்டில் மல்லிகைப்பூவோட விலை குறைஞ்சிருக்குங்க. கூடவே கனகாம்பரம், முல்லை, சாமந்தி, ரோஜா பூக்களோட விலைகளுமே குறைஞ்சிருக்கு. இன்னைக்கு நீங்கள் வியாபாரத்துக்கோ, பூஜைக்கோ, அலங்காரத்துக்கோ, சாமிக்கோ பூக்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய பூக்கள் வாங்குற செலவு பாதியாக குறைய போகுதுங்க. அந்த அளவுக்கு பூக்களோட விலைகள் குறைஞ்சிருக்கு. இன்னைக்கு அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் பட்ஜெட்டை பிளான் பண்ணிக்கோங்க. மல்லிகைப்பூ 1 கிலோ 250 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. முல்லைப்பூ 1 கிலோ 300 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. விரிச்சிப்பூ 1 கிலோ 120 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. தாமரைப்பூ 1 15 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. துளசி ஒரு கட்டு 20 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கதம்பம் ஒரு முழம் 40 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. மருதுப்பூ 1 கிலோ 50 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கோழிக்கொண்டை பூ 1 கிலோ 50 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. வாடாமல்லி 1 கிலோ 60 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பன்னீர் ரோஜா 1 கிலோ 85 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. சாமந்தி மஞ்சள் 1 கிலோ 100 ரூபாய். சம்மங்கிப்பூ 1 கிலோ 100 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. ஊட்டி ரோஜா 1 கிலோ 130 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. அரளிப்பூ 1 கிலோ 130 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. சாமந்தி வெள்ளை 1 கிலோ 200 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்குங்க. பூக்களோட விலைகள் நேற்று முந்தா நேற்று மூர்த்த நாள் அப்படிங்கிறதுனால ரொம்பவுமே அதிகமாக இருந்துச்சு. இன்னைக்கு கொஞ்சம் விலை குறைஞ்சிருக்கு. இந்த நேரத்தில் நீங்கள் பூக்களை அதிகமாக வாங்கணும்னா விலை அதிகமாக இருக்கிற பூக்களை கொஞ்சம் விட்டுட்டு விலை குறைவாக இருக்கிற பூக்களை அதிகமாக வாங்குங்க. அதையுமே கூட நீங்கள் மொத்த விலை கடைகளில் போயிட்டு 4-5 கடைகளில் விலை விசாரித்து எங்கே பூக்கள் புதுசாகவும் விலை குறைவாகவும் சொல்கிறாங்களோ அந்த கடைகளை நீங்கள் மொத்தமாக வாங்கிக்கோங்க. இதே மாதிரி இன்னைக்கு விலை குறைவாக கிடைச்சிக்கிட்டு இருக்கிற காய்கறிகள் மற்றும் பழங்களோட லிஸ்ட் நம்ம சேனலில் டெய்லியுமே காலையில் வீடியோவாக வெளிவருது. சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா டெய்லியுமே காலையில் மார்க்கெட்டுக்கோ கடைக்கோ போகிறதுக்கு முன்னாடி வீட்டில் இருந்து இன்னைக்கு என்னென்ன பொருட்கள்லாம் விலை குறைவாக கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அதை வாங்குறது மூலமாக லாபத்தை அதிகரிக்கலாம்.